அதாவது ஒரு பெண் வந்து தன்னை நம்பணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ஆணை நம்ப வேண்டும். தன்னை நம்பாத ஒரு பெண் வந்து ஆணின் மீது நம்பிக்கை வைக்கிறான்னு வைக்கோங்களேன். தன் மீது அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு ஆண் மீது அவள் நம்பிக்கை வைக்கிறாள். தனது கணவன் மீது அவள் நம்பிக்கை வைக்கிறாள் அப்படின்னா, தன் மீது நம்பிக்கை வைக்காமல் கணவன் மீது மட்டும்தான் அவள் நம்பிக்கை வைக்கிறான்னா அவள் தான் அடிமை. தன் மீது நம்பிக்கை வைக்காமல் ஆண்கள் மீது நம்பிக்கை வைக்கிற அத்தனை பெண்களுமே அடிமைகள் தான். அடிமைகள்னால் யார் அப்படின்னா அதான் அர்த்தம். அது ஆணாக இருந்தாலும் சரி தான். தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு ஆண் வந்து பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறான் அப்படின்னா அவனும் அடிமை. அடிமை என்றால் என்னவென்றால் தன் மீது நம்பிக்கை வைக்காமல் பிறர் மீது வைக்கின்ற அந்த நம்பிக்கை தான் அடிமைத்தனம் என்பது. அடிமை அப்படிப்பட்ட எல்லாருமே அடிமை தான். அதனால் முதல்ல நம்மளை தான் நம்ம பிரதானமாக நம்ப வேண்டும். ஒரு பிரதானமான ஒரு பெரிய நம்பிக்கை என்பது நம்மீது தான் இருக்க வேண்டும். பிறரிடமிருந்து நம்ம வந்து உதவி தான், அது சிறிய நம்பிக்கை. பிறரிடம் வைக்கிற நம்பிக்கை என்பது சிறிய நம்பிக்கை. நம்மீது வைக்கிற நம்பிக்கை என்பது பெரிய நம்பிக்கை. அதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாமல் நீ பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறாய் என்றால் நீ வந்து ஒரு அடிமை. அதனால் அடிமைன்னா என்னென்னா அதுக்கு இதான் விளக்கம். அது வந்து இப்போ பெண் அடிமைத்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் மீது நம்பிக்கை இல்லாத பெண்கள் ஒரு கணவன் மீதோ பெற்றோர்கள் மீதோ வைக்கிற நம்பிக்கை தான் அந்த பெண்கள் பெண் அடிமைகளாக நாம் அடையாளம் காண வேண்டும். அது மாதிரி ஒரு ஆண் வந்து சர்வாதிகாரியாக எப்போ மாறுறான் அப்படிங்கும்போது, ஒரு பெண்ணிடம் ஏன் சர்வாதிகாரியாக பெண்களை அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னா, நீ ஓ மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, என்ன தான் நீ நம்பணும். பெண்ணாகிய நீ உன் மீது நம்பிக்கை வைக்காமல் என்னை நம்பு, ஓ மேலே நீ நம்பிக்கை வைக்கக்கூடாது, என்ன நீ நம்பு அப்படின்னு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து பெண் மீது வந்து ஒரு நம்பிக்கையை திணிக்கிறான் பாரு. தன் மீது நம்பிக்கை வைப்பது அந்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணிடம் வந்து திணிக்கிறான் பாரு, கட்டாயப்படுத்துகிறான் பாரு, அவன் தான் வந்து சர்வாதிகாரி. அந்த மாதிரி ஆண் வந்து ரொம்ப ஆபத்தானவன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறான், பெண்ணுக்கு தன் மீது நம்பிக்கை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றான். வேலைக்கு போனால் உன் மேலே உனக்கு நம்பிக்கை வந்துடும், அப்புறம் நீ என் மேலே நம்பிக்கை வைக்கவே மாட்ட, என்ன நீ மதிக்கவே மாட்ட, என் மீது நீ பெரிய நம்பிக்கை வைக்க மாட்ட, என் மீது வைக்கிற நம்பிக்கை சிறிய நம்பிக்கையாக மாறிவிடும். ஒரு ஆண் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆணாகிய நீ என் மீது வந்து பெரிய நம்பிக்கையை வை, உன் மீது நீ சிறிய நம்பிக்கையை தான் வைக்க வேண்டும். பெண்ணாகிய நீ உன் மீது வைக்கிற நம்பிக்கை சிறுசாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். ஆனால் என் மீது ஆணாகிய என் மீது வைக்கிற நம்பிக்கை பெருசாக இருக்கணும் அப்படின்றான். அல்லது உன் மீது நீ நம்பிக்கையே வைக்காத, ஒன்றை நீ நம்பவே நம்பாத, என் மீது மட்டுமே என்னை மட்டுமே நம்பு, ஒன்றை நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து அடிமைத்தனம் என்றால் என்னவென்றால் இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் பெண்கள் வேலைக்கு போகணும். அப்போ வேலைக்கு போகும்போது பெண்கள் தன் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைப்பார்கள், ஒரு கணவன் மீது என்ன பண்ணுவாங்க, சிறிய நம்பிக்கை வைப்பார்கள். அது வந்து இயற்கையானது. பிறர் மீது நம்ம நம்பிக்கை இல்லாமலும் இருக்கக்கூடாது. பிறரையும் நம்பணும், நம்மளையும் நம்பணும். ஆனால் நம் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை பெரிதான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பிறர் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை சிறிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும்.